மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. ஏதாவது மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இப்போ மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் 2ஆம் நிலை காவலர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு இந்த 2026ஆம் வருடம் எதிர்பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் கடந்த ஒரு 10 to 15 வருடங்களாக இந்த தேர்வாணைய நடவடிக்கையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த வருடம் ரெக்ரூட்மெண்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தான். ஏன்னா அவங்களே ஆனுவல் பிளானரை, இந்த வருடம் இருந்த ஆனுவல் பிளானரை அடுத்த வருடத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் நிலை காவலர், ஆகஸ்ட் மாதம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கால்ஃபர் வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் 2ஆம் நிலை காவலர் இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாமல் இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வருடம் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில் மாணவர்கள் நிறைய கோரிக்கை மனுலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வயது முடிஞ்சு போயிடுது அப்படின்லாம் கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒருவேளை ஆனுவல் பிளானரை மாற்றி முன்னாடியே ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. அது இந்த வருடம் எப்படி இந்த தேர்வாணைய நடவடிக்கைகள்லாம் நடக்குது, இதுக்கு மேலே இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த 5 மாதங்களில் எல்லாம் முடிஞ்சு இந்த ஜனவரிக்குள்ளே 2027 ஜனவரிக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே நடந்த தேர்வுகளுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை ஆனுவல் பிளானரை மாற்றி கொடுக்கலாம். ஏன்னா ஆனுவல் பிளானர் படியே ரெக்ரூட்மெண்ட்டை விடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முன்னாடி வேணால் விடலாம். முன்னாடி விட்டால் மாணவர்கள் எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. தள்ளி விட்டுட்டா தான் மாணவர்கள் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் வரலையே அப்படின்னு எதிர்பார்க்க போகிறோம். அதனால் அது டிஎன்எஸ்ஆர்பி போர்டு சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். ரைட்டு. இப்போ பயிற்சி மையத்தின் ஆசிரியர் என்ற முறையில் எங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு பையன் வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய முறை நம்ம நிறைய இடத்துல அந்த டைலாக் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த இடத்துல அப்படியே உள்ளார்ந்து அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது 2023 போலீஸ் இல்லை எஸ்ஐ ஏதோ ஒன்றுத்தில் வாய்ப்பை நூலிலையில் அல்லது ஓவரால் கட் ஆஃபில் அல்லது ஃபிசிக்கல் சரியாக பண்ணாமல் அல்லது சரியாக படிக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்ததான் நான் வேலைக்கு போயிருப்பேன் சார், இன்னும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருந்தா ஒரு ஸ்டார் சேர்த்து போட்டிருப்பேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற மாணவனாக இருந்தால் அந்த மாணவன் இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த 3 வருடங்கள் கடந்துருச்சு. இன்று வரைக்கும் இன்னும் நம்மளால் வேலைக்கு போக முடியல. அந்த தேர்வாணைய நடவடிக்கைகளே இன்னும் முழுமையடையில். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நம்ம இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ உங்கள் கூட தயாரான மாணவன், வேலைக்கு போன மாணவன், 2023 ரெக்ரூட்மெண்ட்டில் பாஸ் பண்ணி போன மாணவனாக இருந்தால் கிட்டத்தட்ட 2 வருடம் இப்போது வேலைக்கு போயிட்டு முடிஞ்சிருச்சு, சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம 3 வருடம் ஆயிடுச்சு. அதன் பிறகு இன்று வரை நம்ம இன்னும் அடுத்து இந்த தேர்வாணைய நடவடிக்கை இன்னும் முடியாமல் சூழல் தான் இருக்குது. ஒருவேளை ஓகே இந்த 2025 இப்போ எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம்ல, இதில் மாணவர்கள் வாய்ப்பை தவற விட்டுட்டா இவங்களுக்கான அடுத்த வாய்ப்பு என்பது எங்கே இருக்குது? 2027க்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ 2027 ஜூன் ஆகஸ்டில் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்து ஒரு வருடம் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்எஸ்ஆர்பியோடைய தேர்வாணைய நடவடிக்கையில் எப்படி இருக்குது? குறைந்தபட்சம் ஒரு 2-3 வருடங்கள் போகிற மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ 2029 தான் நம்ம 29 நடுவில் தான் நம்ம அடுத்த இந்த வேலைக்கு போகிறது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய அதாவது இது போட்டித் தேர்வு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 லட்சம் பேர் எழுதுனா 4000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அப்போ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கு என்னன்னு பார்த்துக்கோ. அந்த இலக்கை எப்படி அணுகணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கோ. அதாவது நீ இப்போ படிக்க ஆரம்பிக்கிற பையனாக இருந்தால் அல்லது ஏற்கனவே வாய்ப்பு தவறு விட்டுட்டு அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுற பையனாக இருந்தால் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கணும், பிடுங்கிக்கணும். அது எப்போ வந்தாலும் சரி. வாய்ப்பை விட்டுட்டினா திரும்ப நீ அரசாங்க வேலைக்கு போகிறது அப்படின்றது உன்னுடைய கனவாகவே கூட போயிடும். அப்படி தான் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிசியாக இருக்கட்டும் அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இறுதியில் நீங்கள் என்ன இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அல்லது போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2027 வரும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கிட்டு வரணும். அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது முழுமையாக உன்னை அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, கடின உழைப்பு, ஈடுபாடு இதெல்லாம் கொடுத்து படிக்கிற மாணவனாக நீ இருக்கணும். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, எங்கள் வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க அல்லது ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி எந்தவித காரணமும் சொல்லாமல் முழு அளவில் உன்னை ஈடுபடுத்திக்கிட்டு படிக்கிற மாணவனாக நீ இருந்தால் அந்த 4 லட்சம் பேரில் 4000 பேரில் ஒரு மாணவனாக நீ இருப்ப கண்டிப்பாக. சரியா? இதை புரிஞ்சுக்கோ. மிக முக்கியமாக இதில் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை விட்டுட்டா அடுத்த வாய்ப்பு என்பதே 3 வருடம் கூட ஆயிடுது. அதுக்குள்ளே நமக்கு வயது கடந்து போயிடுது. அதனால் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் போதே மாணவர்கள் பிடிச்சிக்கோங்க. அறிவுரைன்னு எடுத்துக்காத. எல்லாருக்குமே அறிவுரை சொல்கிறது ரொம்ப எளிது, ஈஸியாக அறிவுரையை சொல்லிட்டு போயிடலாம். பட் இது அறிவுரை கிடையாது, அனுபவம். மாணவர்களுடைய அனுபவத்தை ஏற்கனவே நிறைய மாணவர்களுடைய அனுபவத்தை உள்வாங்கி என்னென்னலாம் அந்த மாணவர்கள்கிட்ட கிடைச்சதோ அதை அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சிறப்பாக செயல்படுங்க. ரைட்.